பெரும்பாலும் மனிதர்கள் நாம் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பெரும்பாலும் மனுஷங்கனாலே அதுதான், நம்ம நினச்சது நடக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தானே பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு சுகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதில் எந்த இடத்துல அது நடக்காமல் போயிடுது அப்படின்னா, மனம் நினைக்கும். ஏன்னா எண்ணம் தானே மனம், அது நினைக்கும். அதுக்கு இதுக்கு ஒரு எல்லை தேவையில்லை. அது எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ரீமாக கற்பனை பண்ணும். ஆனால் இந்த உடலும் மனமும் இணைஞ்சு அதை நடத்தணும். செயலுக்கு வரும்போது இடிக்கும். அப்போ என்னென்னா, மனம் எக்ஸ்ட்ரீமாக கற்பனை பண்ணும், நடத்தி முடிக்கணும்னு நினைக்கும். உடலில் போதுமான அளவு ஆற்றல் இல்லை அப்படின்னா அந்த எண்ணம் நிறைவேறாது. ஏன்னா உடலை வச்சு தானே இயக்குறோம். இந்த பூமியில் உடலை வச்சு தான் நம்ம செயல்படுத்த முடியும், அனுபவிக்க முடியும். உடல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போ உடலில் போதுமான அளவு சக்தி இருக்குதா? அப்போ சக்தி இல்லை, அதனால் நினச்சது நடக்கலை. அப்போ சக்தியை நம்ம பெருக்கணும், ஆற்றலை பெருக்கணும். உடலுக்குள்ள ஆற்றலை பெருக்கணும். ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம், ஒரு பாலை ஏற்றுறோம். அந்த பால் நம்ம நினைக்கிற எல்லைக்கு போகணும் அப்படின்னா நம்மகிட்ட ஆற்றல் இருந்தால் தான் அதை கிக் பண்ணி அந்த பாலை ஏற்றி உதைத்து அந்த இடத்துக்கு அனுப்பணும். அதுக்கு சக்தி வேணும். ஆற்றல் இல்லாட்டினா அந்த பால் நம்ம நினச்ச இடத்துக்கு போகாது, முன்னாடியே விழுந்துடும். அப்போ உடல் சக்தி வேணும். இதுதான் முக்கியம். உடல் சக்தியை பெருக்கணும், அப்புறம் நினைக்கணும், அது நடக்கும். நம்ம உடல் சக்தியை பெருக்காமல் மனதளவிலே நினச்சா அதனால தான் ஃபெயிலியர் ஆகுது. முதல் செய்ய வேண்டியது உடலை பலப்படுத்தும். அப்புறம் உடல் சக்திக்கு தகுந்தவாறு மனதை, அந்த எண்ணத்தை செயல்படுத்துங்க. அருமையாக வேலை செய்யும், நினச்சது நடக்கும். அப்போ உடல் ஆற்றலும் மனோசக்தியும் இணைந்து நாம் நினச்சதை நிறைவேற்றும். இந்த நுட்பத்தை நாம் உணர்ந்து வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தணும். உடலுக்கு ஆற்றல் தேவை, மனதுக்கு ஒரு குவிப்பித்திறன், மனதுக்கு ஒரு மனோபலம், அதாவது மனோசக்தி, அதாவது மனதின் வேகத்தை குறைச்சி மனதை பலப்படுத்தி உடலையும் மனதையும் இணைத்து நம்ம செயல்படுத்தும் போது உத்வேகம் கிடைக்கும், நினச்சது நடக்கும். ஆனந்தம், பேரானந்தம்.